Praise the Lord. I greet you all in the precious name of our Lord and Savior Jesus Christ. ஏறப்பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். This day we are celebrating as a Gospel Sunday. இந்த நாளிலே நாம் Gospel Sunday சுவிசேஷ ஞாயிறு என்று கொண்டாடி வருகிறோம். We have taken special steps to propagate the gospel today also. தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொண்டு போகும்படியாக பலவித புது முயற்சிகளை நாம் எடுத்து வருகிறோம். Jesus Christ, his life and his teachings are the good news that we have to give to this world. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் போதும் அவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைகளை நாம் இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்ல வேண்டும். So we should be dutiful to spread the gospel on a daily basis. நாம் தினந்தோறும் தேவனுடைய நற்செய்திகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Jesus saved our life from the pangs of death. மரணத்தின் கட்டிலிருந்து இயேசு நம்முடைய ஜீவனை மீட்டிருக்கிறார். Jesus saved our life from the evil clutches of Satan. சாத்தானுடைய அந்த பிடியிலிருந்து தீங்கின் பிடியிலிருந்து நம்முடைய ஜீவனை அவர் மீட்டிருக்கிறார். Jesus saved our souls from sin. இயேசு நம்முடைய ஆத்மாவை பாவத்திலிருந்து மீட்டிருக்கிறார். This is the very great deliverance a human being have to receive in this world. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் பெற்ற மிகப்பெரிய விடுதலை இதுவாகும். We have experienced that great deliverance in the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் அந்த விடுதலையை அனுபவித்திருக்கிறோம். This is full free of cost. இது முழுவதும் விலை இல்லாதது. There is no human effort or human part in this deliverance or salvation. இந்த இரட்சணியத்திலோ இந்த விடுதலையிலோ மனிதனுடைய பங்கு என்பது இல்லை. Man has to believe what Jesus has done for him in the cross and accept Jesus Christ as his personal Savior and Lord. மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சிலுவையில் தனக்காக பாடுபட்டவைகளை விசுவாசிக்க வேண்டும். Then he will be blessed with this new life, abundant life and eternal life. அப்படி இருந்தால் அவன் இந்த புதிய வாழ்க்கை அந்த நித்திய வாழ்க்கைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறலாம். So we have to spread this gospel everywhere, anytime. நான் இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் எப்போதும் பிரசங்கிக்க வேண்டும். Tonight I want to preach on a gathering and the gospel. நான் இன்றைக்கு கதரேனியன் மற்றும் நற்செய்தி என்கிற தலைப்பிலே பேச விரும்புகிறேன். There was a place called Gadarene while Jesus lived in this world. இயேசு இந்த உலகத்திலே வாழும்போது கதரேயன் என்கிற இடம் இருந்தது. Jesus visited that place only once as per the Bible records. அந்த வேதாகமத்தில் எழுதி இருக்கிற எழுத்துக்களின்படி இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் அந்த இடத்திற்கு சென்றார். And he reached only one man in that place. அந்த இடத்திலும் ஒரே ஒரு மனிதனை மட்டும் சந்தித்தார். He delivered him. அவனை விடுதலையாக்கினார். And Jesus came back. இயேசு மறுபடியும் திரும்பி வந்தார். But this is written in the gospel. ஆனால் இந்த சுவிசேஷத்திலே இது எழுதி இருக்கிறது. This is a very great deliverance that the man one Gadarene received from Jesus. அந்த கதரேன் என்கிற இடத்திலே இருந்த அந்த ஒரு மனிதன் பெற்ற ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆகும் அது. It is recorded in the scripture in Matthew 8 chapter, Mark 4th chapter and Luke 8th chapter. இவைகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. In the book of Mark it is in chapter 5. மார்க் எழுதின புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே. So let us meditate on this incident and get some insights from that. நாம் இவைகளிலிருந்து நாம் சிலவற்றை தியானிப்போம். First I want to meditate in this incident in under 3 topics. நாம் இந்த காரியத்தை 3 பகுதிகளாக பார்ப்போம். First one is possessing and working of the demons. முதலாவது அந்த பிசாசு பிடித்திருத்தலும் அதனுடைய செயல்பாடுகளும் கிரியைகளும். We have to know about the demons also. நமக்கு சத்துருவை தெரியும், சாத்தானை தெரியும். We have to know more about that demons. நாம் பிசாசுகளை பற்றி இன்னும் அதிகம் தெரிந்திருக்க வேண்டும். Because that demons are working against us even today.
ஏனென்றால் இன்றைக்கும் அந்த சத்ருவின் கிரியைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. They are found everywhere. அவைகள் எங்கும் இருக்கிறது. They are targeting the people of God. அவைகள் தேவனுடைய பிள்ளைகளை குறிவைத்திருக்கிறது. And they are targeting every single man. எல்லா தனி மனிதர்களையும் அது குறிவைத்திருக்கிறது. So doing evil is the very purpose of the devil and his demons. அந்த தீமை செய்வதுதான் சத்ருவும் அவனுடைய சேனையுடைய முக்கிய நோக்கமும். Here the man, the particular man in the region of Gadarene was possessed by these evil spirits. கதரேயன் என்கிற அந்த இடத்தில் வாழ்ந்த இந்த மனிதன் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். So we have to look into that matter. நாம் இந்த காரியத்துக்கு நேராக கவனத்தை And what திருப்புவோம். all works the demons did in his life. அவனுடைய வாழ்க்கையிலே சத்ரு என்னென்ன கிரியைகளை செய்தான். While we study that, we can understand about many people who are possessed by evil spirits around us. நாம் அவைகளை குறித்து படிக்கும்போது நம்மை சுற்றி இருக்கிற பிசாசு பிடித்தவர்களை குறித்து நாம் கண்டுபிடிக்கலாம். We can also get knowledge about the indirect attacks devil is doing on us on a daily basis. தினந்தோறும் சத்துரு நமக்குள்ளாலே கிரியை செய்கிறவைகளையும் நாம் கண்டுபிடிக்கலாம். The invisible enemy நம்முடைய கண்ணுக்கு தெரியாத அந்த சத்துரு is working a lot against us. நமக்கு எதிராக மிக அதிகமாக கிரியை செய்கிறான். He attacks our body, நம்முடைய சரீரத்தை தாக்குகிறான். even the soul and spirit. நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் He attacks and targets and attacks even our emotions, our thinkings, our decision making. நாம் முடிவு எடுக்கிறது, நம்முடைய உணர்ச்சி, நம்முடைய சிந்தை எல்லாவற்றையும் அவன் தாக்குகிறான். He is targeting our families, நம்முடைய குடும்பத்திலே அவன் கிரியை செய்கிறான். our churches, நம்முடைய சபைகளிலே. and on the whole he tries to attack every nations in this world. உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் அவன் தாக்குகிறான். He want to make all the green as dry. எல்லா பசுமையாய் இருக்கிறவைகளை எல்லாம் வெறுமையாய் வறண்டதாக மாற்றுகிறான். All happiness into dry. சந்தோஷங்களை எல்லாம் துக்ககரமாய் மாற்றுகிறான். All good things into evil. நல்ல காரியங்களை எல்லாம் கெட்ட காரியங்களாய் மாற்றுகிறான். He want to make this whole world a wilderness. இந்த மொத்த உலகத்தையும் வனாந்தரமாய் மாற்ற துடிக்கிறான். Bible says he is the one who changes the world into wilderness. வேதம் சொல்லுகிறது அவன்தான் அந்த உலகத்தை வனாந்தரமாய் மாற்றினவன். So this evil works on a particular man in the place called Gadarene. கதரேன் என்கிற இடத்திலே அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்குள்ளால் இந்த சத்துரு புகுந்திருந்தான். Now let us turn our Bibles to the book of Luke chapter 8. நாம் இப்போது நம்முடைய வேதாகமத்தில் உள்ள புஸ்தகத்திலே லூக்கா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்புவோம். From the verses 26 to 39 we read this incident. 26 முதல் 39வது வரை உள்ள வசனத்திலே நாம் இந்த காரியங்களை படிக்கலாம். Here the verse 30 we see that 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Jesus asked him saying, what is your name? And he said, Legion, because many demons had entered him. இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். Again in Mark 5:9, மார்க்கு 5:9, then he asked him, what is your name? And he answered saying, my name is Legion, for we are many. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி. In these two verses we read that many demons had entered him. இந்த ரெண்டு வசனத்திலும் நான் வாசிக்கும்போது பார்க்கிறோம் பல பிசாசுகள் அவனுக்குள்ளாலே இருந்தது. Even if one evil spirit enters a man, he will be in trouble. ஒரே ஒரு பிசாசு ஒரு மனிதனுக்குள் புகுந்திருந்தால் கூட அவன் கலக்கத்திற்குள்ளாக மாறிவிடுவான். The evil spirit enters his soul. அந்த அசுத்த ஆவி அந்த ஒரு மனிதனுடைய அந்த ஆத்மாவுக்குள் புகுந்துவிடும். And while it is inside, it will create many disturbance to that man. அது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும்போது அது அவனுக்கு பல துன்பங்கள் பல சோதனைகளை அவனுக்கு கொடுக்கும். It will disturb his thoughts, his emotions and
it will disturb all the works of his life. அது அவனுடைய அந்த மனிதனுடைய சிந்தை உணர்ச்சி எல்லாவற்றையும் டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். And I have heard from some people who are delivered from that evil spirits that those spirits will create great pain in their body also. சில அசுத்த ஆவியிலிருந்து மீட்ட ஜனங்களிடத்திலிருந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது அந்த அசுத்த ஆவி அவர்களுக்குள்ளால் இருக்கும்போது அவர்களுடைய சரீரத்திலும் சில வலிகளை கொடுக்கும். So it sometimes it makes them off balance. அவைகளை அந்த மனிதனுக்கு நிற்க முடியாத ஒரு சூழலை கொண்டுவிடும். They will act in an abnormal way. அவர்கள் ஒரு சாதாரண நிலை இல்லாத சூழலிலே அவர்கள் தங்களை அப்படி நடந்து கொள்வார்கள். Even if one evil spirit enters a man, this all happens. அந்த ஒரே ஒரு அசுத்த ஆவி புகும்போதே இவைகள் எல்லாம் நடக்கிறது. Here this man was possessed by a lot of evil spirits. ஆனால் இந்த மனிதனை பார்க்கும்போது இவனுக்குள் अनेक பிசாசுகள் இருந்தது. So while Jesus asked, what is your name? இயேசு அந்த பிசாசிடத்தில் உன் பெயர் என்ன என்று கேட்கும்போது they collectively answered that we are a legion. அவன் அது மொத்தமாக சொல்லுகிறது நாங்கள் லேகியோன் என்று. Jesus knows everything. இயேசுவுக்கு எல்லாம் தெரியும். To bring out that fact only Jesus asked such a question. அதை வெளியே கொண்டு வரும்படியாக தான் இயேசு அந்த கேள்வியை கேட்டார். So only we know that legion number of evil spirits was in that man. அதன் மூலம் தான் நமக்கு தெரியும் அந்த மனிதனுக்குள்ளே லேகியோன் அந்த பிசாசுகள் இருந்தது. So only Jesus asked, what is your name? அதனால் தான் இயேசு கேட்டார் உன் பெயர் என்ன? This word legion means, அந்த லேகியோன் என்பதற்கு அர்த்தம், in the olden days in the Roman army they used to say their battalions as legions. அந்த ரோம பட்டாளத்திலே ஒரு குறிப்பிட்ட பட்டாளத்தை அவர்கள் லேகியோன் என்று குறிப்பிடுவார்கள். In the reign of each Caesars, the number of people or number of soldiers in one legion will be changed. இயேசு கிறிஸ்துவின் Caesars அது ராயர்கள் ராயர்கள் ஒரு ஆட்சியில மாறும், நம்பர்ஸ் மாறும். அந்த ராயர்களுடைய அந்த ராஜ்யத்திலே அந்த அவர்களுடைய எண்ணிக்கை மாறும். So normally we understand that one legion means it will be a number from 3,000 to 6,000. தோராயமாக ஒரு லேகியோன் என்பது 3000 இருந்து 6000 எண்ணிக்கைக்குள் இருக்கும். One Caesar may arrange his legion as 3,000 each. Another Caesar will do with 5,000 each. Like that they will be doing. But for our understanding, about a maximum of 6,000 evil spirits was inside this one man. அந்த ஒரு லேகியோனுக்குள் சிலதில் பார்க்கும்போது 3000 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஆனால் ஒரு லேகியோன் 6000 வரை இருக்கிறதற்கு வாய்ப்புகள் உண்டு. So a lot of numerable numbers of evil spirits were dwelling inside one man. அந்த ஒரு லேகியோன் பட்டாளம் சாத்தானுடைய ஆவிகள் ஒரு மனிதனுக்குள் இருந்தது. It was a very typical case. அது ஒரு மிகவும் கடினமான ஒன்று. So Jesus went and reached that particular soul. இயேசு அந்த சென்று அந்த மனிதனுடைய ஆத்மாவை சந்தித்தார். So he was possessed by a legion. அவன் ஒரு லேகியோன் பிடித்தவனாய் இருந்தான். So we come to understand, நாம் இதில் ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு வருகிறோம். These evil spirits are united to possess one man. அந்த பிசாசின் ஆவிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மனிதனுக்குள் புகுந்தது. Today God's people feel it very difficult to get united in many things. ஆனால் இன்று தேவனுடைய பிள்ளைகளோ ஒரு மனமாய் செயல்பட பல இடங்களிலே கஷ்டப்படுகிறார்கள். But look at the devils. ஆனால் சாத்தானை பாருங்கள். 6,000 of demons have united to capture a man. 6000 பிசாசுகள் ஒரு மனிதனை பிடிக்கும்படியாக ஒருமனப்பட்டிருக்கிறது. So demons have that type of nature. அந்த பிசாசுகளுக்கு அப்படிப்பட்ட குணங்களும் இருக்கிறது. To do some evil things they join together. சில தீமையான காரியங்களை செய்யும்படியாக அவைகள் ஒன்றிணைகின்றன. They work together in unison. அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகிறது. So this man was in great trouble, great pain because of these sort of
evil spirits. இந்த அநேக எண்ணிக்கையான இந்த பிசாசின் ஆவிகளால் இந்த மனிதன் மிகவும் துன்பப்பட்டான், வேதனை அனுபவித்தான். And the second thing we see is in the verse, Luke chapter 8 verse 27, it is written that this man who had demons for a long time. அந்த லூக்கா 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நெடுநாளாய் இந்த மனிதன் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். So he was possessed for a long time. இவன் அந்த நீடிய நாட்கள் நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். So for a long time these number of evil spirits got united and was dwelling inside him. அந்த நெடுநாளாய் இந்த பிசாசுகள் ஒருமனப்பட்டு அவனுக்குள் வாசம் பண்ணின. So this is a very great dangerous thing. இது ஒரு மிகவும் அபாயகரமான ஒன்று. These lot of evil spirits, they were tormenting him for many days. அந்த இந்த அநேக பிசாசுகளும் அந்த மனிதனை அநேக நாளாய் துன்பப்படுத்தி கொண்டிருந்தது. And again while we study about these evil spirits, நாம மேலும் இவைகளை குறித்து படிக்கும்போது in verse 29 we see 29வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், he was, in the last verse says, he was driven by the demon into the wilderness. அது அந்த அந்த மனிதன் பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். So here we come to know that these evil spirits took control of his movements. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சாத்தான் அந்த மனிதனுடைய இயக்கத்தை தன்னுடைய கரத்திலே எடுக்கிறான். Evil spirits are trying to take control of the movements of human beings. மனிதர்களுடைய இயக்கத்தை சாத்தான் தன் கரத்தில் எடுக்க அவன் முயற்சிப்பான். As this man was possessed by evil spirits, இந்த மனிதன் பிசாசு பிடித்திருக்கிற போது they just took him always to the wilderness. அவன் அடிக்கடி அந்த வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டவனாய் இருந்தான். On his own he won't like to live in the wilderness. அவன் தான் விருப்பப்பட்டு அந்த வனாந்தரத்தில் போய் வாழவில்லை. But these evil spirits take control of all his willpower and they drive him to wilderness. இந்த பிசாசானவன், இந்த பிசாசுகள் அவனுடைய விருப்பத்தை தன் கையில் எடுத்து அவனை வனாந்தரத்திற்கு நேராய் துரத்தி விடுகிறது. So these things are happening in the people who are possessed by evil spirits. அந்த பிசாசு பிடித்தவர்களுடைய வாழ்க்கையில் இந்த சம்பவங்கள் நடக்கும். And another thing also we should know, மற்றொரு காரியமும் நமக்கு தெரியும், even if we are not possessed by evil spirits, நாம் பிசாசு பிடித்தவர்களா இல்லாவிட்டாலும் கூட we are under the influence of the evil spirits. நாம் அந்த பிசாசின் தாக்கத்தால் நாம் பாதிக்கப்படுகிறோம். Evil spirits influence us and they try to drive us to unwanted and unpleasant places. அந்த பிசாசின் தாக்கத்தினால் நாம் அந்த அமைதி இல்லாத இடங்களுக்கும் விருப்பமில்லாத இடங்களுக்கும் செல்லுகிறோம். In our sober mind we won't go to such a place. நம்முடைய அந்த விழிப்பான இருதயம் அப்படிப்பட்ட இடங்களுக்கு போக விடாது. But due to the influence of such spirits, men will be driven to go to such places. ஆனால் அந்த பிசாசின் தாக்கத்தினால் மனிதன் அப்படிப்பட்ட இடங்களுக்கு செல்லுகிறான். When that man goes to such places, அந்த மனிதன் அந்த இடங்களுக்கு செல்லும்போது temptations will be ready there. அங்கே உபத்திரவம் ஆயத்தமாய் சோதனைகள், temptations will be ready there. சோதனைகள் அங்கே ஆயத்தமாய் இருக்கிறது. So they will start drinking or doing all sorts of things there. அவன் அங்கே போய் குடிக்கிறான், மற்றுள்ள காரியங்களை செய்ய All தொடங்குகிறான். sorts of evil things will happen there. அங்கே எல்லா அந்த தீமையான காரியங்களே நடக்கிறது. This man didn't like to do that things. உண்மையாகவே இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் பிடிக்காது. He didn't at all want to go there also. அந்த இந்த மனிதனுக்கு அப்படிப்பட்ட இடங்களுக்கு போகிறதே பிடிக்காது. Due to the influence of such spirits, ஆனால் அந்த ஆவியினுடைய அந்த தாக்கத்தினால் our movements are taken control of by the spirits. நம்முடைய அந்த இயக்கங்கள் இப்படிப்பட்ட சாத்தானுடைய கரத்தில் எடுக்கிறான். So we as children of God, நாம் தேவனுடைய பிள்ளைகளே, we should be led by the Holy Spirit of God. நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should never be driven by this influences of these evil spirits. அந்த சாத்தானுடைய இந்த அசுத்த ஆவிகளால் நாம் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க கூடாது. We should be very careful and discerning on this. நாம் இவைகளை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். Are we led by the Holy Spirit of God? நாம் எல்லாம் எப்போதும் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். Are we driven by such influences? நாம் எப்போதும் ஆவியானவருடைய தாக்கத்தினால் நடத்தப்பட வேண்டும். Or we are driven by such evil influences?
நாம் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட அந்த சாத்தானுடைய கிரியைகளால் நடத்தப்படுவோம். or we are driven by self. சில வேளைகளிலே நம்முடைய சுய சித்தத்தின்படி We should நடத்தப்படுவோம். be able to discern among these. நாம் இவைகளிலே நாம் தெளிவாய் இருக்க Why வேண்டும். I want to go to that place. நான் ஏன் இந்த இடத்திற்கு போக வேண்டும்? What is the purpose of going there? அங்கே போகிறதின் நோக்கம் என்ன? What all things will be there? அங்கே நடைபெறுகிற காரியம் என்ன? If I go there, what may happen? நான் அங்கே போனால் என்ன நடக்கும்? We should discern. நாம் இவைகளை கவனிக்க And we வேண்டும். should watch our legs and our path. நம்முடைய பாதை, நம்முடைய கால்களை நாம் கவனிக்க So we வேண்டும். should know that these demons trying to take control of our movements. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நம்முடைய இயக்கங்களை தன்னுடைய கரத்தில் எடுக்க அவன் முயற்சிக்கிறான். Many people have fallen into sin because of these wrong guidances. பல மக்கள் பாவத்துக்குள் விழுகிறார்கள், ஏனென்றால் இப்படிப்பட்ட தவறான நடத்துதலினால். We should not go to some places. நாம் இப்படிப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நாம் போக கூடாது. The book of Proverbs very strictly speaks on this. நீதிமொழிகளின் புத்தகம் இவைகளை குறித்து தெளிவாக சொல்லுகிறது. Don't go to the places where you will be get caught into the sinful life. எங்கே அந்த பாவம் நிறைந்த அந்த இடங்களுக்கு நாம் ஒருபோதும் போக கூடாது. So we should not be influenced by these evil spirits. அந்த பிசாசின் தாக்கத்திற்கு நாம் அடிமையாக கூடாது. And the next thing is அடுத்த காரியம், these evil spirits took control of his habitats. இந்த அசுத்த ஆவிகள் அவனுடைய குணங்களை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. In the verse 27, 27ஆம் வசனத்திலே it is said that he didn't live in a house but in the tombs. இங்கே சொல்லுகிறது, அவன் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளில் தங்கினவனாயிருந்தான். And in the verse 29, 29வது வசனத்திலே he was driven by the demon into the wilderness. அவன் அந்த வனாந்தரத்திற்கு துரத்தப்பட்டிருந்தான். See here, இங்கே பாருங்கள், he should be living in his house. அவன் அவனுடைய வீட்டில் தான் தங்க வேண்டும். But these demons won't allow him to live in his house. ஆனால் இந்த பிசாசுகள் அவனை அவனுடைய வீட்டில் தங்குவதற்கு அனுமதிக்கவில்லை. They have took control of his habitat. அவனுடைய குணங்களை பிசாசுகள் கையில் எடுத்திருக்கிறது. Habitation, location, இடம். இடங்களை அவன் கையில் So எடுத்திருக்கிறான். they won't allow him to live in his own house. தன்னுடைய சொந்த வீட்டிலே தங்குகிறதற்கு அது அனுமதி அளிப்பதில்லை. They made him to stay in the place of tombs. அந்த பிரேத கல்லறைகளிலே அவனை தங்குகிறதற்கு இந்த பிசாசுகள் They அனுமதிக்கிறது. made him to stay in the wilderness. வனாந்திரத்திலே தங்கும்படியாக அவைகள் அவனை ஏவுகிறது. This is another work of these demons. இது பிசாசினுடைய மற்றொரு காரியம். Today many people who are influenced by such spirits also, they won't be pleasant inside their house. அந்த பிசாசின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பல ஜனங்கள் இன்றைக்கு கூட தங்கள் வீடுகளில் தங்குவதற்கு விரும்புவதில்லை. On the one hand I am speaking about possessed people, நான் ஒரு பக்கத்திலே இந்த பிசாசு பிடித்த மக்களை பற்றி பேசிக் and on கொண்டிருக்கிறேன். the other hand I am speaking about saints or children of God who are influenced by evil spirits. மறுபக்கத்திலே தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், அவர்களுக்குள்ளாலே பிசாசுடைய தாக்கத்தை குறித்து பேசுகிறேன். So if a man or woman or a youth, if he is not pleasant to stay in his house, something wrong is inside him. சில வாலிபர்கள் தங்கள் வீடுகளில் இருப்பதற்கு விருப்பம் மகிழ்ச்சியோ இல்லாவிட்டால் அவர்களுக்கு உள்ளாலே சில தவறானவைகள் இருக்கிறது. We read in the story of the prodigal son. நாம் அந்த கெட்ட குமாரனுடைய இளைய குமாரனுடைய ஊமை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். He was not pleasant inside the house. அவன் தன்னுடைய வீட்டிலே மகிழ்ச்சியா இல்லை. He want to go outside the house always. அவன் எப்போதும் வீட்டுக்கு வெளியே போக விரும்பினான். He thought something good pleasure he can receive in the other places than in his own house. அவன் தன்னுடைய வீட்டில் இருந்ததை விட சில வெளியில் இருந்த மகிழ்ச்சியை தேடினான். That made his life go astray. அது அவனுடைய வாழ்க்கையை வெறுமையாக்கி விட்டது. That made him a great loser. அவன் ஒரு மிக பெரிய இழப்பை சந்தித்தான். So today also many people are driven like this by these evil spirits. இன்றைக்கும் கூட தேவனுடைய பல பிள்ளைகள் இந்த பிசாசின் ஆவியினால் இப்படி நடத்தப்படுகிறார்கள். Man of God, தேவனுடைய பிள்ளைகள், men of God,
You should live in your houses. தேவனுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்கள் வீட்டிலே வாழ வேண்டும். In the Old Testament we read that people, that gents should not live in the mountains, they should live in their homes. நான் பழைய ஏற்பாட்டிலே நான் பார்க்கிறோம் ஜனங்கள் மலைகளிலே தங்கவில்லை, தங்கள் வீடுகளில் தங்கினார்கள். The Bible says they should not spend their time in mountains. வேதம் சொல்லுகிறது அவர்கள் மலைகளிலே தங்கள் நேரத்தை செலவிடக் கூடாது. Those time they might have got all their pleasures and all evil doings on the mountains. ஏனென்றால் அந்த மலைகளிலே அந்த தீமையான காரியங்கள் பல நடக்கும். So Bible was telling them they should not go after their pleasures. வேதவசனம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட விருப்பங்களுக்கு நேராக போக கூடாது. We should be with our families. நாம் எப்போதும் குடும்பத்தோடு இருக்க வேண்டும். We should be happy inside our home. நம்முடைய வீட்டிலே நாம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். Children should be satisfied with the atmosphere inside their homes. வீட்டு சூழ்நிலைகளிலே பிள்ளைகள் திருப்திப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். Children should love their parents. பிள்ளைகள் தங்கள் பெற்றோரை நேசிக்க வேண்டும். Children should be happy and satisfied inside their home. பிள்ளைகள் வீட்டிலே திருப்தி ஆனவர்களாகவும் சந்தோஷம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Many children think பல பிள்ளைகள் நினைக்கிறார்கள் that other than their house all houses are very happy. தங்கள் வீடுகளை தவிர மற்ற வீடுகள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறது. All children living in other houses are very happy than this particular person. எங்களை விட மற்ற பிள்ளைகள் மற்ற வீடுகளில் வாழுகிற பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கிறார்கள். That is a wrong thought. அது ஒரு தவறான எண்ணம். Everywhere there is joy and there is pain. எல்லா இடங்களிலும் சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும். Every houses there are ups and downs. எல்லா இடங்களிலும் ஒரு மேடும் இருக்கும் பள்ளமும் இருக்கும். We should be satisfied in our home and inside our family. நாம் நம்முடைய வீட்டிலே திருப்திப்பட்டவர்களாகவும் சந்தோஷம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். God has made you to take birth to that particular parents and that particular family. தேவன் உங்களுக்கு அந்த பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறக்கும்படியாகவும் அந்த வீட்டில் பிறக்கும்படியாகவும் ஏற்படுத்தினார். You should make your minds fully satisfied in that house. அந்த வீட்டிலே நீங்கள் உங்கள் இருதயத்தை உங்கள் சிந்தையை திருப்தி உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும். This is a satanic influence to drive away our minds from our houses. நம்முடைய வீட்டை விட்டு நம்முடைய சிந்தையை மாற்றுகிறது இந்த சாத்தானுடைய எண்ணங்கள். When the mind goes out, then the body also follows suit. அந்த சிந்தை போகும்போது நம்முடைய சரீரமும் அதனை பின்பற்றி போகும். So we should be watchful about our habitations. நாம் நம்முடைய அந்த குணங்களை குறித்து நாம் habitations ஸ்தலங்கள் இடங்கள் நம்முடைய இடங்களை குறித்து நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். So we should not live in such habitations that will lead us to sin. அந்த பாவத்திற்கு உள்ள இடங்களை குறித்து நாம் அவைகளை குறித்து நாம் போக கூடாது. Here this man always was living in tombs and in the wildernesses. இந்த மனிதன் எப்போதும் அந்த வனாந்தரத்திலும் கல்லறைகளிலும் தங்கிறவனாய் இருந்தான். And the next thing is அடுத்த காரியம் என்னவென்றால் they took control of his actions. அவனுடைய செயல்களை இவன் சாத்தான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கிறான். In Mark 5:5 மார்க் 5:5 And always night and day he was in the mountains and in the tombs, crying out and cutting himself with stones. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். See, these demons have made him to hurt himself with stones. அங்கே பார்க்கிறோம் இந்த பிசாசுகள் அவனையே கல்லுகளினால் காயப்படுத்த வைக்கிறது. So they have to control of his actions. அவனுடைய செயல்களை இந்த பிசாசுகள் தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. They give stones in his own hand to hurt his own body. அவன் தன்னுடைய கரத்தில் கல்லை எடுத்து தன்னுடைய சரீரத்தை காயப்படுத்துகிறான். Today these things happen to many men in this world. இந்த காரியம் இன்றைக்கும் பல பேருக்கு நடக்கிறது. What is that stone? அந்த கல் என்ன? What is that stone that is given by evil spirits in the hands of people? என்ன கல்லை அசுத்த ஆவியானவன் இந்த ஜனங்களுடைய கையிலே கொடுக்கிறான். In some people's hand he has given cigarettes. சிலருடைய கையிலே அந்த சிகரெட் என்கிற கல்லை He has கொடுக்கிறான். given the smoking pipes. அந்த சிகரெட் அந்த ஸ்மோக்கிங் பைப்புகளை கொடுக்கிறான். That is one of the stone that is given by the evil spirit. அதுவும் அந்த சாத்தானால் கொடுக்கப்படுகிற ஒரு கல்லுதான். To hurt his own body with that.
தன்னுடைய சொந்த சரீரத்தை அதன் மூலம் காயப்படுத்தும்படியாக The drinking habit, அந்த குடிக்கிற பழக்கங்கள், in many habits that will addict that man, பல பல பாவங்களுக்கு அடிமையாக்குகிற அந்த that will காரியங்கள், spoil the man's body. அவைகள் அந்த மனிதனுடைய சரீரத்தை பாழாக்குகிறது. And maybe male or female, so evil spirits are working on everyone. அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த அசுத்தாவிகள் எல்லாருக்குள்ளும் கிரியை So செய்யும். people are hurting their own bodies with their own actions. இங்க ஜனங்கள் தங்களுடைய சொந்த சரீரங்களை தங்கள் சொந்த செயல்களால் காயப்படுத்துகிறார்கள். These evil spirits are influencing them to do that. இந்த அசுத்த ஆவிகள் இவைகளை செய்யும்படியாக மனிதனுக்குள் சிந்தைகளை, எண்ணங்களை கொண்டு We வருகிறது. have to be careful. நாம் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். Many people, அநேக ஜனங்கள் if they face some unexpected and unpleasant things, அந்த சில எதிர்பாராத காரியங்களை அவர்கள் பார்க்கும்போது they will just bang their head on the wall. அவர்கள் அவைகளை குறித்து ஒரு பயத்தை, No, just they bang their heads on the wall. அந்த தங்கள் தலைகளை அந்த சுவர்களிலே போய் முட்டுகிறார்கள். Or they will do like this and beat their heads with their hands. அந்த தங்கள் கரங்களால் தங்கள் தலைகளை இடிக்கிறார்கள். They will bang against their chest with hands. தங்கள் கரத்தால் அந்த நெஞ்சு பகுதியிலே இடிக்கிறார்கள். These are equal to the things that fellow was doing in the wilderness. அந்த வனாந்தரத்திலே அந்த மனிதன் செய்த காரியங்களுக்கு இவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது. Some people know they won't take food because of some anger. சில வேளைகளிலே சில ஜனங்கள் கோபத்தினால் ஆகாரம் எடுக்காமல் இருப்பார்கள். Some saints will say that today I am fasting. சில பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள், இன்றைக்கு நான் உபவாசம். What is the purpose of your fasting? உங்களுடைய உபவாசத்தின் நோக்கம் என்ன? It is a real purpose to humble your souls before God. உங்களுடைய ஆத்துமாவை தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறது தான் அதன் உண்மையான நோக்கமா? Sometimes it is not that. சில வேளைகளிலே அதன் நோக்கம் அதுவல்ல. They are angry with a family member. அவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களோடு கோபத்தோடு இருக்கலாம். They are unpleasant in some incident happen in that family. தங்கள் குடும்பத்தில் நடந்த அந்த சூழ்நிலைகளினால், சம்பவங்களினால் அவர்கள் சந்தோஷமா இல்லாமல் இருக்கலாம். So they will skip dinner or lunch that day. அதனால் அவர்கள் அந்த இரவு உணவையோ மதியம் உணவையோ தவிர்க்கிறார்கள். This is also such a thing, bad thing. இதுவும் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியம்தான். We are letting ourselves to starve on our own. நாம் நம்மை பசியினாலோ வேறு எதுனாலோ நம்மை காயப்படுத்த கூடாது. Fasting is different. உபவாசம் என்பது வேறு. Having compulsory starving is another evil thing. நாம் ஒரு கட்டாயமாய் பசியாய் இருப்பது என்பது ஒரு தீமையான காரியம். So we should also get out of all these evil habits. நாம் இப்படிப்பட்ட எல்லா குணங்களையும் விட்டு நாம் வெளியே வர வேண்டும். These are all happening because of the influences of such demons. இவைகள் எல்லாம் இப்படிப்பட்ட அந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகளால் தான் நடக்கிறது. See, this man's actions were controlled by those spirits. இங்கே பார்க்கிறோம், இந்த மனிதனுடைய செயல்களை சாத்தான் தன்னுடைய கரத்திலே எடுக்கிறான். In Luke 8:28, 28. லூக்கா 8:28 சொல்லுகிறது. There we see another thing. மற்றொரு காரியத்தை பார்க்கிறோம். When he saw Jesus, he cried out, fell down before him, and with a loud voice he spoke to Jesus. அவன் அந்த இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து இயேசுவே என்று சத்தமிடுகிறான். And in Mark 5:5 also, மார்க் 5:5 கூட he was crying out. அவன் சத்தமிடுகிறான். So what was he speaking? அவன் என்ன சொல்லுகிறான்? He was telling, oh son of the most high God, I beg you, do not torment me. அவன் சொல்லுகிறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். So you tell me, who is speaking these words? இந்த வார்த்தைகளை யார் சொல்லுகிறான்? Could you discern this? இவைகளை நீங்கள் கவனிக்க முடிகிறதா? That man is not speaking. அந்த மனிதன் பேசவில்லை. The evil spirits inside him are speaking through him. அந்த மனிதனுக்குள்ளால் இருக்கிற அந்த அசுத்த ஆவி பேசுகிறது. They are using his tongues and his voice for that. அந்த அசுத்த ஆவி இந்த மனிதனுடைய நாவையும் பயன்படுத்துகிறது. They are telling, oh Jesus, you are son of the most high God. அவன் சொல்லுகிறான், இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. This particular man does not know Jesus. அந்த கதிரேயன் இந்த மனிதனுக்கு இயேசுவே தெரியாது. But those demons know about Jesus. ஆனால் இந்த பிசாசுவுக்கு இயேசுவே தெரியும். So
they are speaking அந்த பிசாசுகள் தான் பேசுகிறது using this man's voice. இந்த மனிதனுடைய அந்த நாக்கு வார்த்தையை They are பயன்படுத்தி telling, oh Jesus, don't come and torment us. அவர்கள் சொல்லுகிற இயேசுவே நீர் வராதேயும் எங்களை கஷ்டப்படுத்தாதேயும். So these demons take control of the voice of men and they speak through the people. இந்த பிசாசானவன் இந்த மனிதனுடைய அந்த பேச்சை தன்னுடைய கரத்தில் எடுத்து அதன் மூலம் அவன் செயல்படுகிறான். So we have to be careful about what we speak. நாம் என்ன பேசுகிறோம் என்பதை குறித்து நாம் கவனமாக இருக்க Sometimes evil வேண்டும். spirits may influence that. சில வேளைகளிலே பிசாசின் ஆவிகள் அதனை So நம்முடைய தாக்கும். in between our good fair conversation, some problems erupt. சில வேளைகளிலே நம்முடைய நல்ல சம்பாஷணைகளுக்கு இடையிலேயே பிரச்சனைகளை வரும். Some quarrels come. அந்த சண்டைகள் வரலாம். Some debates start running. அடிதடிகள் வரலாம். Some problems are being created. அந்த சில பல பிரச்சனைகள் வரலாம். This voice or that speech is disturbed by these evil spirits. நம்முடைய பேச்சுகள் பல வேளைகளிலே இந்த சாத்தானால் கரத்தில் எடுக்கப்படுகிறது. So these evil spirits take control of man's human voices. இந்த சாத்தானுடைய ஆவிகள் மனிதனுடைய பேச்சுகளை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. And in verse 27 27வது வசனம், they took control of his dress. அவனுடைய வஸ்திரத்தை தன்னுடைய கரத்தில் எடுக்கிறது. They didn't allow him to wear dress. அந்த மனிதன் வஸ்திரம் உடுக்கும்படி அவனை அனுமதிக்கவில்லை. This is a very bad thing evil spirits are doing right from the beginning. ஆரம்பம் முதலே சத்துரு செய்கிற இது ஒரு மிக பெரிய காரியம், கெட்ட காரியம். Satan and his demons want to take away the dress and make people naked. அந்த சாத்தானும் அவனுடைய ஆவிகளும் மனிதனுடைய வஸ்திரங்களை உரிந்து அவர்களை நிர்வாணியாய் அனுப்புகிறது. In the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே the devil he took away the dress of glory from Adam and Eve. அந்த சாத்தான் அந்த மகிமையின் வஸ்திரத்தை ஆதாம் ஏவாளிடத்திலிருந்து உரிந்து கொண்டான். Today also he is taking out all the glory, all the salvation, all the righteousness which are the spiritual dresses from people. இன்றைக்கு கூட ஆவிக்குரிய வஸ்திரங்களாய் இருக்கிற இரட்சண்யம் போன்ற பலவைகளை சாத்தான் உரிந்து எடுத்துக் கொண்டிருக்கிறான். And in literal dressing also, நம்முடைய அந்த literal dressing, நம்முடைய இப்போது போட்டிருக்கிற அந்த சரீரங்கள் கூட வஸ்திரங்கள் கூட, you watch that fashions of this world, இந்த உலகத்தின் அந்த ஃபேஷன்களை நாம் பார்க்கும்போது, the dress fashions, அந்த வஸ்திரங்களினுடைய அந்த the அலங்காரங்கள், main purpose behind it is அந்த இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால், இதன் மறைந்திருக்கிற நோக்கம் to show out those parts of the body that should not be shown out. அந்த வெளிப்படுத்த கூடாத பகுதிகளை வெளிப்படுத்தும்படியாக. This is evil. இவைகள் தீமையான காரியம். These are influenced by evil spirits. இவைகள் எல்லாம் சாத்தானால் ஏவப்படுகிற காரியங்கள். Godly people should discern this. தேவனுடைய பிள்ளைகள் இதில் கவனமாய் இருக்க வேண்டும். Godly people should wear modestly. தேவனுடைய பிள்ளைகள் சரியான வஸ்திரங்களை உடுக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. That is witnessing God. நாம் அது நமக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். Okay. Also he gave him power to get rid of the control of his people. அந்த தன் ஜனங்களின் கீழ் இருப்பதை தவிர்க்கும்படியான வல்லமையை கொடுக்கிறான். Because this possessed man was being tried to control by his family. அந்த பிசாசு பிடித்த மனிதனை அவனுடைய குடும்பத்தினர் தங்கள் கீழ் இருக்கும்படியாக அவனை பிடிப்பார்கள். Sometimes they will tie himself and make him sit in his house. சில வேளைகளில் அந்த மனிதனை கட்டி அவர்கள் வீட்டில் வைத்திருக்க வைப்பார்கள். They will bind them with chains. சங்கிலிகளினால் அவனை கட்டுவார்கள். But these evil spirits will give him power to overthrow that. ஆனால் அவைகளை எல்லாம் மேற்கொள்ளும்படியான வல்லமைகளை இந்த அசுத்த ஆவிகள் கொடுக்கிறது. And go to that wilderness. அந்த வனாந்திரத்துக்கு அவனை துரத்துகிறது. Sometimes these type of evils are working in our families also. இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகள் நம்முடைய குடும்பத்திலும் கிரியை செய்யும். Children will not obey parents. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாது. They won't be under the control of parents. அவர்கள் பெற்றோருடைய கண்ட்ரோல் நிற்க மாட்டார்கள். Evil spirits are giving them that courage to speak in front of their parents. அந்த பெற்றோருக்கு எதிராக பேசும்படியான அந்த தைரியத்தை அந்த அசுத்த ஆவிகள் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. These evil spirits are giving power to people to be disobedient and do all such things that are not good for the family. அந்த கீழ்ப்படியாமையின் அந்த காரியங்களையும்
வீட்டுக்கு தேவையற்ற காரியங்களை செய்யும்படியான காரியங்களை அசுத்தாவிகள் கொடுக்கிறது பிள்ளைகளுக்கு. Another incident happened. மற்றொரு சம்பவம் நடக்கிறது. While Jesus was going to reach this man, இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை பார்த்து போகும்போது there was a great storm in the lake of Galilee. அந்த கலிலேயா கடலிலே ஒரு பெரிய சூறாவளி காற்றடித்தது. Who was behind that? அதன் பின்புறம் யார் இருக்கிறது? This same legion. இந்த சாத்தான் தான், லேகியோன் தான். They knew that Jesus is coming towards them. அவனுக்கு தெரியும் இயேசு அவனை நோக்கி வருகிறார். So they tried to stop him there. அவன் இயேசுவுடைய வருகையை தடுக்க முயற்சிக்கிறான். So this is also a working of that evil. இதுவும் சாத்தானுடைய கிரியை தான். They tried to stop the good coming towards the man. அந்த மனிதனுக்கு நல்ல காரியங்கள் வருகிறதை அவன் தடை செய்கிறவனாய் இருக்கிறான். These demons tried to stop Jesus Christ on the way. இயேசு கிறிஸ்துவை வழியிலே நிறுத்தும்படியாக இந்த பிசாசு போராடுகிறது. See what all things these evil spirits are doing. இப்படிப்பட்ட இந்த காரியங்களை எல்லாம் சாத்தான் தான் செய்கிறான். And also we come to know that these demons knew Jesus very well. நாம் இத பார்க்கிறோம், இந்த பிசாசுக்கு இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரிகிறது. They told, you are the son of the most high God. இது சொல்லுகிறது, நீர்தான் உன்னதமான தேவனுடைய குமாரன். And another thing they told, மற்றொரு காரியம் அவன் சொன்னான். in Luke 8:31, லூக்கா 8:31 they were begging to Jesus, அது இயேசுவிடத்திலே அந்த பிச்சையாய் கேக்குறான், please do not send us to the abyss. எங்களை அந்த பாதாளத்திற்கு அனுப்பி விடாதேயும். Please do not send us to the tormenting place. எங்களை அந்த உபத்திரவத்தின் இடங்களுக்கு அனுப்பி விடாதேயும். So these demons know what is abyss and what all things are happening there. பிசாசுக்கு நன்றாக தெரியும் பாதாளம் என்றால் என்ன, அங்கே என்ன நடக்கும். And they know their future fate in that place. அவனுக்கு தெரியும் தன்னுடைய எதிர்காலம் அங்கே தான் என. So all these things these devil and demons know. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களையும் இந்த அசுத்தாவிகளுக்கு தெரியும். So these are our invisible enemies. இவைகள் எல்லாம் நம்முடைய கண்ணுக்கு தெரியாத எதிரிகள். We should be saved by the blood of Jesus Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள். So we will come under the covering of the blood of Jesus. நாம் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரத்தத்தால் உண்டாகி அந்த இரத்தத்தால் மூடப்பட்டவர்களாய் இருக்கிறோம். Then these evil spirits cannot possess us. அதனால் இந்த அசுத்த ஆவிகள் நமக்குள்ளாலே வர முடியாது. They cannot enter us. நமக்குள்ளால் வர முடியாது. Again we should learn a lot of word of God from the Bible. அதுபோல நாம் பல தேவனுடைய வசனங்களை நாம் வாசிக்கிறோம். When we fill our thoughts and hearts with the word of God, நம்முடைய சிந்தைகளை இயேசு கிறிஸ்துவின் வசனங்களால் நிரப்பும்போது it will stop these evil spirits to influence our minds and make deviate from godly things. அந்த தேவனுடைய வசனங்கள் அந்த பிசாசின் கிரியைகள் நம்முடைய சிந்தைகளை தவறாமல் சிந்திக்காமல் அவைகள் காக்கும். And we should receive the Holy Ghost. நாம் பரிசுத்த ஆவியை பெறும்போது and we should be filled with the power of the Holy Ghost. நாம் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்படுகிறோம். These evil spirits cannot come near us. அப்படி இருக்கும்போது இந்த அசுத்த ஆவிகள் நம் பக்கத்தில் வராது. So we should be saved by the blood of Christ. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சேவிக்கப்படும்போது ரட்சிக்கப்படும்போது and we should make our covenant with Jesus in water baptism. நாம் அந்த மூழ்கி ஞான ஸ்நானத்தினால் அவரோடு உடன்படிக்கை பண்ணும்போது and we should be sealed by the seal of heaven, that is the Holy Ghost. அந்த பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படும்போது and we should walk according to the word of God, and that will also protect us. நாம் அந்த தேவ வசனத்தின்படி கிரியை செய்யும்போது அவைகள் நம்மை பாதுகாக்கும். Hallelujah. Hallelujah. So such pain was happening inside that man's life. இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட அந்த கஷ்டங்கள் வலிகள் இருந்தது. Now my second point is என்னுடைய இரண்டாவது வார்த்தை reaching and deliverance of Jesus. இயேசு கிறிஸ்துவின் சந்திப்பும் விடுதலையும். Jesus did some things for this man. இயேசு இந்த மனிதனுக்காக சிலவைகளை செய்தார். First he traveled all the way to reach that needy man. இந்த தேவையுள்ள மனிதனை சந்திக்கும்படியாக பிரயாணம் பட்டு வந்தார். He and his disciples were traveling in a boat
only for purpose to reach this only man. இந்த ஒரே ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக இயேசுவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணப்பட்டு So வந்தார்கள். Jesus reached out to this man. இயேசு இந்த மனிதனை சந்திக்கும்படியாக வந்தார். Now also Jesus is reaching towards every needy person in this world. இந்த உலகத்திலே யாரெல்லாம் தேவையோடு இருக்கிறார்களோ அவர்களை சந்திக்கும்படியாக இன்றைக்கும் இயேசு வருகிறார். The loving heart of Jesus இயேசுவின் அன்பான இருதயம் is extending itself towards all needy people. அந்த தேவையுள்ள மனிதர்களுக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நீட்டப்படுகிறது. Jesus loves the sick people. இயேசு அந்த பாவிகளை நேசிக்கிறார். Jesus loves the weak people. இயேசு அந்த வீக்கா இருக்கிற ஜனங்களை நேசிக்கிறார். Jesus loves the downtrodden people. இயேசு அந்த கீழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை நேசிக்கிறார். Jesus knows whoever is having pain in their lives. இயேசுவுக்கு தெரியும் யாரெல்லாம் அந்த வலியோடு வாழ்கிறார்கள். Jesus wants to share our tears. இயேசு நம்முடைய அந்த கண்ணீரை அவர் பங்கெடுக்கிறார். He want to comfort us and he want to build up our lives. அவர் நம்மை ஆறுதல் படுத்தி நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். Jesus knows the pain of the people. இயேசுவுக்கு ஜனங்களுடைய வலிகள் தெரியும். Especially who are all possessed by this evil. அதிலும் குறிப்பாக யாரெல்லாம் இந்த பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்களோ. Jesus loves that soul. இயேசு அந்த ஆத்துமாக்களை நேசிக்கிறார். We also should love that soul. நாமும் அந்த ஆத்துமாக்களை நேசிக்க வேண்டும். Sometimes some people they start to torture that possessed people. சில வேளைகளிலே ஜனங்கள் இந்த பிசாசு பிடித்த ஜனங்களை துன்பப்படுத்த We தொடங்குகிறார்கள். should not do that. நாம் அப்படி செய்ய கூடாது. They are already getting tormented by that evil spirits. ஏற்கனவே அவர்கள் அந்த பிசாசினால் வாதிக்கப்பட்டு And we கொண்டிருக்கிறார்கள். should not also do that from our part. நாமும் நம்முடைய பகுதியிலிருந்து அவர்களை துன்பப்படுத்த We கூடாது. should show the love of Jesus to them. நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு காட்ட வேண்டும். We should not make them a mockery. அவர்களை நாம் ஒரு குறிப்பாக நாம் பார்க்க கூடாது. We should not engage them in jokeful things. நாம் அந்த ஜோக் அடிக்கிற காரியங்களை அவைகளோடு செய்ய கூடாது. Because sometimes their minds will be influenced by the evil spirits. சில வேளைகளில் அவருடைய சிந்தை அந்த பிசாசின் ஆவியினால் தாக்கப்படும்போது Suddenly at the next second that evil spirit influence will be withdrawn. திடீரென அவைகள் சில வேளைகளில் அந்த சாத்தானுடைய கிரியைகள் வெளியே போய் At விடலாம். that time they will be in their own conscious. அந்த வேளைகளில் அவர்கள் தங்கள் சொந்த சுய புத்தியிலே இருப்பார்கள். So the people standing around will be making mockery and joke against them. அப்படிப்பட்ட சிலைகளிலே ஜனங்கள் கூடி நின்று அவர்களுக்கு எதிராக நகைச்சுவைகளை சொல்லும்போது At that time these demons just withdraw them. அந்த வேளைகளிலே அந்த சில வேளைகளிலே அந்த பிசாசுகள் அவைகளை விட்டு வெளியே போய்விடும். And this man will feel the pain caused by his own people. அந்த சொந்த ஜனங்கள் அந்த மனிதனுக்கு செய்தவைகளை குறித்து அந்த மனிதன் பல வலிகளை பெறலாம். Then he will get a hatred on his own people. அவன் தன்னுடைய அந்த சொந்த ஜனங்கள் மேல் ஒரு வெறுப்பு அவனுக்கு வருகிறது. This is also an evil design of that evil spirit. இதுவும் அந்த சாத்தானுடைய ஒரு விதமான காரியங்கள் So தான். we should love those people. நாம் இப்படிப்பட்ட ஜனங்களை கண்டிப்பாக நேசிக்க pray வேண்டும். for them. நாம் அவர்களுக்காக ஜெபிக்க We should வேண்டும். take care of them. அவர்களை கவனிக்க வேண்டும். We should deliver them அவர்களை நாம் விடுதலையாக்க with the வேண்டும். power of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால். Hallelujah. Hallelujah. Jesus loves these people. இயேசு இந்த ஜனங்களை நேசிக்கிறார். Hallelujah. Hallelujah. So he is willing to travel a long distance for one man. இந்த ஒரே ஒரு மனிதனுக்காக அவர் நீண்ட பிரயாணம் செய்து And வந்தார். in Luke 8:29 லூக்கா 8:29 we understand that நாம் அதிலே புரிந்து கொள்கிறோம். while in the travel itself அவருடைய அந்த பிரயாணத்திலே he has given a command to those demons. அந்த பிசாசுக்கு அவர் ஒரு கட்டளை கொடுத்தார். He has given a command அவர் ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். to cast out all the demons from that man. அந்த மனிதனை விட்டு எல்லா பிசாசுகளும் போகும்படியாக. So only அதனால்தான் just when Jesus reached that shore, that man just ran towards him. அதனால்தான் இயேசு அந்த கடற்கரையிலே இறங்கின உடனே அந்த மனிதன் இயேசுவை சந்திக்கும்படியாக வந்தான். The commandment of Jesus was there. இயேசுவின் கட்டளை அதிலே இருந்தது. Just before that he gave a command to the wind and waves. அந்த கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக அவர் அந்த காற்றுக்கும் அலைகளுக்கும் கட்டளை கொடுத்திருந்தார். They obeyed. அவைகள் கீழ்ப்படிந்தன. Just like that he has commanded these evil spirits. அதுபோல இந்த அசுத்த ஆவிக்கும் அவர் கட்டளை கொடுத்தார். So they could not stay back in the tombs and wilderness. அதனால் அவைகள் அந்த வனாந்திரத்திலும் கல்லறையிலும் தங்கி இருக்க முடியவில்லை. They just came running towards him.
அது இயேசுவுக்கு நேராக அவைகள் ஓடி வந்தது. That is the power of Jesus. அது இயேசுவின் வல்லமை. That is the authority of the word of அது Jesus. இயேசுவினுடைய அந்த வார்த்தையின் அதிகாரம். Hallelujah. ஹalleluya. God has given some authority to us also. நமக்கும் தேவன் பல சில அதிகாரங்களை We should தந்திருக்கிறார். command and drive out the demons. நாம் சத்துருவை நாம் துரத்த வேண்டும். Jesus said to his disciples, go and cast out demons இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், போய் பிசாசுகளை துரத்துங்கள், and heal the sick. வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குங்கள். Hallelujah. Hallelujah. That commandment is also for us. அந்த கட்டளை நமக்கும் கூட. So the authority is for us. அந்த அதிகாரம் நமக்கும் We கூட. have to command in the name of Jesus. நாம் இயேசுவின் நாமத்திலே கட்டளை கொடுக்க வேண்டும். These demons will flee away. அப்படிப்பட்டால் இந்த பிசாசுகள் பறந்து ஓடும். Sickness will be healed. அந்த வியாதிகள் சுகமாகும். Hallelujah. Hallelujah. Jesus is powerful. இயேசு வல்லமை உள்ளவர். He had given a command to that demons அந்த சத்ருவுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்தார். from a very long distance. ஒரு தூரத்திலிருந்தே கொடுத்தார். Hallelujah. Hallelujah. We know the servant of that centurion was healed by a word of Christ given in a distant place. அது நமக்கு தெரியும், அந்த நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரனுக்கு இயேசு தூரத்திலிருந்தே கட்டளை கொடுத்து சுகமாக்கினார். Jesus reached that man. இயேசு இந்த மனிதனை சந்தித்தார். He had given a command to the demons. அந்த பிசாசுக்கு அவர் கட்டளை கொடுத்தார். And the third thing is, மூன்றாவது காரியம், in the verse 35 we read, 35 நாம் that man வாசிக்கிறோம், was completely delivered. அந்த மனிதன் முழுவதுமாக விடுதலையாகினான். Sometimes when we pray and cast out demons, சில வேளைகளிலே நாம் ஜெபித்து பிசாசுகளை துரத்தும் போது I have heard from certain pastors, சில போதகர்களிடத்திலிருந்து நான் they கேட்டிருக்கிறேன். used to say, அவர்கள் இப்படி சொல்வார்கள், Pastor, we are praying for many days, நாங்கள் பல நாட்களாக ஜெபித்தோம், but some demons have gone out, சில பிசாசுகள் ஓடிவிட்டன, but some demons are still there. ஆனால் இன்னும் சில பிசாசுகள் இருக்கின்றன. But this is not the case with Jesus. ஆனால் இப்படிப்பட்ட காரியம் இயேசுவில் இல்லை. He gave one command. அவர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். All the demons went away. எல்லா பிசாசுகளும் ஓடின. Hallelujah. Hallelujah. This man was completely delivered. இந்த மனிதன் முழுவதுமாக குணமடைந்தான். So the deliverance of Jesus is complete. அந்த விடுதலை, இயேசுவின் விடுதலை என்பது It is முழுவதுமானது. complete and perfect. அது ஒரு பூரணமானது. There is no side effects and no after effects. அதிலே எந்த சைடு எஃபெக்ட்டும் இல்லை, அதன் பின்னால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. Hallelujah. Hallelujah. In the healing of Jesus and in the deliverance of Jesus இயேசுவின் விடுதலையிலே and in the deliverance healing, அவருடைய குணமாக்குதலிலே there won't be any side effects and after effects. எந்த பக்க விளைவுகளும் இல்லை. It will be a full, complete, perfect healing and perfect deliverance. அது ஒரு பூரணமான விடுதலை. That was the man at Gadarene experienced that day. அந்த இவைகளை அந்த கதரேயன் மனிதன் அன்று அனுபவித்தான். And my last point is, என்னுடைய கடைசி பாயிண்ட் என்னவென்றால், witnessing and preaching of that Gadarene. அந்த கதரேயனுடைய சாட்சியும் அவனுடைய பிரசங்கமும். After getting this great deliverance from Jesus Christ, இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலையை பெற்ற பின்பு he begged to Jesus, please take me with you. அவன் இயேசுவினிடத்தில் கெஞ்சினான், இயேசுவே என்னை உம்மோடு கூட்டிக் கொண்டு செல்லும், I will also follow you. நானும் உம்மை I பின்பற்றுகிறேன், want to be with you. நான் உம்மோடு இருக்க விரும்புகிறேன். But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், no, you go back to your home. நீ உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போ, You go back to your own town. உன்னுடைய சொந்த பட்டணத்துக்கு திரும்பி போ, You tell all the great things that I have done to you. நான் உனக்கு செய்த எல்லா பெரிய காரியங்களையும் அவைகளை அங்கே எடுத்து சொல்லு. So he went and witnessed to his nation. அவன் போய் தன்னுடைய தேசத்திலே சாட்சி கொடுத்தான். He went to that place called Decapolis and Gadarene and all that places and witnessed God. அங்க தெக்கப்போலி மற்றும் கதரேனா இடத்திலே போய் அவன் தேவனுக்கு சாட்சி கொடுத்தான். He told the great things that God has done for him to all his people. அவன் தேவன் தனக்கு செய்த பெரிய காரியங்களை தன்னுடைய ஜனங்களுக்கு எடுத்து கூறினான். And in the verse 39 we see that he proclaimed this news throughout the whole city. அந்த 39வது வசனத்திலே அவன் முழு பட்டணத்திலும் பிரசித்திப்படுத்தினான். So he witnessed and he preached. அவன் சாட்சியா கொடுத்தான், பிரசங்கித்தான். That is the last point we have to
keep in our minds. அது நாம் இந்த கடைசி பாயிண்டை நம்முடைய சிந்தையிலே வைக்க What all வேண்டியது. healing we have got from Jesus. நாம் என்னெல்லாம் விடுதலையை நாம் இயேசுவிடம் Whatever பெற்றோமோ, deliverance we have got in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் என்னெல்லாம் விடுதலை பெற்றோமோ, We are duty bound to tell that to many people. நாம் இவைகளை பலர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. Hallelujah. We should be living testimonies. நாம் ஒரு ஜீவனுள்ள சாட்சிகளாய் வாழ We வேண்டும். should share our experiences in Christ to other people. இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்ற அனுபவங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ள We வேண்டும். should reach to the sick people நாம் அந்த பாவமுள்ள ஜனங்களை and சந்திக்க tell them வேண்டும். the gospel of healing of Christ. இயேசுவினுடைய அந்த குணமாக்குகிறவைகளை நாம் சொல்ல We வேண்டும். should reach this demon possessed people and their families. நாம் அந்த பிசாசு பிடித்த ஜனங்களையோ அவர்கள் குடும்பங்களையோ சந்திக்கும் போது And we should tell what God has done to us in the past life. நம்முடைய பழைய வாழ்க்கையிலே இயேசு நமக்கு சொன்ன காரியங்களை நாம் அவர்களுக்கு How சொல்ல வேண்டும். Jesus has the power to deliver people from evil. இயேசு கிறிஸ்து அந்த அசுத்த ஆவிகளிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க So வல்லமையா this இருக்கிறார். is what that is expected from us. இதைத்தான் இயேசு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். Jesus is not expecting our money or other things. இயேசு நம்முடைய பணங்களையோ மற்ற காரியங்களை எதிர்பார்க்கவில்லை. He is telling about spreading his name and spreading his gospel to everyone. அவர் தன்னுடைய பெயரையும் தன்னுடைய சுவிசேஷத்தையும் பிரசங்கிக்கும்படியாக Let us எதிர்பார்க்கிறார். be witnesses to Jesus Christ. நாம் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழும்படி Starting எதிர்பார்க்கிறார். from our own town to the whole world. நம்முடைய சொந்த இடம் சொந்த பட்டணத்திலிருந்து மொத்த உலகம் வரைக்கும் Let us go to places and be witness there. நாம போகிற இடங்களில் எல்லாம் அவருக்கு சாட்சிகளாய் Be இருக்க witnesses வேண்டும். in your workplaces. உங்களுடைய வேலை செய்கிற இடங்களிலே சாட்சிகளாய் Be இருக்க witnesses வேண்டும். in your localities. நம்முடைய சுற்றுப்புறத்திலே நாம் சாட்சிகளாய் Be இருக்க witnesses வேண்டும். in your local church. நம்முடைய சொந்த சபையிலே சாட்சியாய் இருக்க வேண்டும். Be witnesses wherever you go. நாம் எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் சாட்சிகளாய் And இருக்க also you வேண்டும். preach the gospel. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க Whatever you வேண்டும். have studied from the scripture, வேத வசனத்திலிருந்து என்னெல்லாம் படித்தோமோ please share it with others. இவைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். People are hungry. ஜனங்கள் பசியாய் Not இருக்கிறார்கள். hungry for worldly food. உலக பிரகாரமான உணவுக்காக They are அல்ல, hungry for spiritual food. ஆவிக்குரிய உணவுக்காக. They didn't get that. அவைகள் அந்த ஆவிக்குரிய உணவுகளை பெறவில்லை. Don't see in the villages of North India. வட இந்தியாவில் உள்ள கிராமங்களை பாருங்கள். Whenever I visit there, நான் அங்கே போய் பார்க்கும்போது in one or another village, people used to ask me, ஒரு கிராமம் இல்லாட்டால் மற்ற கிராமத்திலே ஜனங்கள் என்னிடத்தில் கேட்பார்கள், Pastor, send us a missionary. பாஸ்டர் ஒரு மிஷனரி அனுப்புங்கள். We want weekly services here. எங்களுக்கு வாரந்தோறும் ஆராதனைகள் We வேண்டும். want someone to come and teach the gospel, teach the truth to us. தேவனுடைய உண்மைகளை போதிக்கும்படியானவர்கள் வேண்டும். So people are hungry. ஜனங்கள் பசியாய் Who is இருக்கிறார்கள். there to go and reach them? நாம் போய் அவர்களை சந்திக்க வேண்டும். Jesus traveled a long distance till gathering to reach one man. கதரேயனில் இருக்கிற ஒரு மனிதனை சந்திக்கும்படியாக இயேசு நீண்ட தூரம் பிரயாணம் Let us பண்ணினார். also decide on that this night. நாம் இவைகளிலே விருப்பப்பட வேண்டும். Are we going to sit idle and look on our own jobs and situation and things? நாம் போய் சும்மா இருந்து நம்முடைய காரியங்களை மட்டும் பார்க்க வேண்டுமா? Or whosoever is going to take a decision today that I will propagate the living word of Christ. யாரெல்லாம் இன்று முடிவு செய்கிறீர்கள் நான் தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க போகிறேன் என? You should preach the gospel to everyone. நீங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை எல்லாருக்கும் பிரசங்கிக்க வேண்டும். Share your word of testimony to everyone. உங்களுடைய சாட்சிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். Pray for the people who are in bondages. கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். The name of Jesus will work there. இயேசுவின் நாமம் அங்கே கிரியை The செய்யும். power of Jesus will work there. இயேசுவின் வல்லமை அங்கே கிரியை Jesus செய்யும். will deliver and heal that people. அது அவைகளை அந்த குணமாக்கும் விடுதலையாக்கும். So may God bless you and deliver you from all the evil clutches directly and indirectly working on you. உங்களோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளிலிருந்து தேவன் விடுதலையாக்குவாராக. And may God take you in his hands and use your tool to deliver many people. தேவன் உங்களை தன்னுடைய கரத்திலே எடுத்து பலரை விடுதலையாக்கும்படியாக பயன்படுத்துவாராக. May God bless you like that. தேவன் உங்களை அவ்விதமாக Let us all ஆசீர்வதிப்பாராக. stand and close our eyes and pray to God. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போம். In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus,
In the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the mighty name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, we have the victory. In the name of Jesus, in the name of Jesus, demons will have to flee. When we stand on the name of Jesus, tell me who can stand before. In the mighty name of Jesus, we have the victory. In the name of Jesus, in Hallelujah. the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we have the நமக்கு ஜெயம். victory. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகள் பறந்தோடும். இயேசுவின் நாமத்தில் நாம் நிற்கும் பொழுது யார் நமக்கு எதிராய் நிற்க முடியும்? இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாம் நிற்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஜெயம். நமக்கு எதிராய் நிற்பாரே. இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்கு உண்டு. Hallelujah, praise the Lord. இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடும். இயேசு நாமத்தில் நாம் போது யார் நமக்கு எதிராய் நிற்பாரே? இயேசு இயேசு நாமத்திலே ஜெயம் நமக்கு உண்டு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவே உம்முடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். கதரேனருடைய தேசத்திலே ஆமென் பயங்கரமான பிசாசுகள் பிடித்திருந்த மனுஷனை விடுவித்த வல்லமைக்காக ஸ்தோத்திரம். எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதே வல்லமை இன்றைக்கு எங்களுக்குள் கிரியை செய்யட்டும். எங்களுடைய வாழ்க்கையில் இன்டைரக்டாக பிசாசு என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ் காட்டி கொண்டிருக்கிறானோ அவனுடைய வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, அவனுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் இயேசு வெளிப்பட்டு இந்த ராத்திரி வேளை இயேசுவின் நாமத்தினாலே பிசாசின் கட்டுகள் விலகுவதாக. யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட யாருடைய வாழ்க்கையில பிசாசின் கிரியைகள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விடுதலை உண்டாவதாக. Let them get delivered from all evil in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பரிபூரண விடுதலை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசுகளை துரத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சத்துரு வல்லமைகளை அழிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை இப்பொழுது விடுவிக்கிறோம். We release them in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. அப்படியே பிசாசுனுடைய ஆமென் மறைமுக தாக்குதல்கள் இன்ஃப்ளூயன்ஸ்களினாலே பாதிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அதை இனம் புரிந்து கொண்டு பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கும்படி, பிசாசினுடைய ஆலோசனைகளை ஜெயிக்கும்படி, பிசாசினுடைய சதி திட்டங்களை கண்ணிகளை ஆமென் ஜெயிக்கும்படியாய் எல்லாருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனே, அது மாத்திரம் அல்ல, இன்றைய தினத்திலே அந்த கதரேனருடைய நாட்டுக்காரன் அவன் இவ்வளவு பெரிய விடுதலையை பெற்றவுடனே அவன் வீடு வீடாய் சென்று அவனுடைய பட்டணம் முழுவதும் இயேசு எனக்கு பெரிய காரியம் செய்தார், இயேசு என்னை விடுவித்தார் என்று சாட்சி கொடுத்தானே. இயேசுவை பற்றின வார்த்தைகளை அவன் சுவிசேஷமாய் சொன்னானே. அதே போல நாங்களும் எத்தனையோ கட்டுகள் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறோம். போதை கட்டு, பிசாசின் கட்டு, பயங்கரமான தீமையான வாழ்க்கை செய்த நாங்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்து இன்னைக்கு விடுதலை பெற்று பாவத்தின் தண்டனைகளில் இருந்து விடுதலை பெற்று இயேசுவுக்குள் புது வாழ்வு வாழ்கிறோம். நாங்கள் எங்களுடைய சாட்சியை அநேகருக்கு சொல்லும்படியாய் எல்லாருக்கும் அந்த கிருபை அபிஷேகமா, அந்த வாஞ்சை விருப்பமோ, அந்த துடிப்பும் கர்த்தர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆத்தும பாரம், இன்றைக்கு சுவிசேஷ தரிசனம் எங்களுக்குள் ஊட்டப்படும்படி ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இவர்களுடைய வாழ்விலே எங்கெங்கே சத்துரு கிரியை செய்கிறானோ அவருடைய வல்லமைகளை இன்றைக்கு முற்றிலும் அழித்து அந்த லெகியோன் பிசாசு பிடித்தவனுக்கு பூரண விடுதலை கொடுத்த போல ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் தேவனங்களை நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். இன்னும் பெரிய காரியங்களை ஒவ்வொருவர் வாழ்விலும் செய்யுங்க. சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை